ஹாய் எவ்ரிஒன். இப்போ வந்து மேனேஜரியல் கிரிட்டோட லீடர்ஷிப் ஸ்டைல் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து 2 அப்ரோச்சை கிளாஸிஃபை பண்ணுறோம். கன்சர்ன் ஃபார் பீப்பிள் அண்ட் கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட் 1,1 இம்ப்ரூவைஸ்ட் மேனேஜர். இங்கே ஜாப் வந்து கம்மியான லெவலில் தான் பண்ணுவாங்க. மேனேஜரோட மெயின் வேலை என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷனை சுப்பீரியர் டு சப்ஆர்டினேட் பாஸ் பண்ணுறது தான். அடுத்தது 9,9 டீம் மேனேஜர். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் கன்சர்ன் ஃபார் பீப்புள் வந்து இங்கே இருக்கும். அடுத்து 9,1 ஆட்டோக்ராட்டிக் ஆர் டாஸ்க் மேனேஜர். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் இங்கே இருக்கும். அடுத்தது 1,9 கண்ட்ரி கிளப் மேனேஜர். இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பீப்புள் இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்காது. அடுத்து 5,5 இங்கே மாடரேட் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும் அண்ட் மாடரேட் கன்சர்ன் ஃபார் பீப்புள் இருக்கும். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காலாம் இருக்காது எம்ப்ளாயிஸோட முறையில் அண்ட் ப்ரொடக்ஷன். கிரிட் வந்து மேனேஜர் ஸ்டைலை ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. மேனேஜர் எதுக்கு பர்டிகுலர் கிரிட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சபார்டினேட்டுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மேனேஜரோட நேச்சர் ஆஃப் லீடர்ஷிப் என்ன அண்ட் ஆர்கனைசேஷன் என்வாயன்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுக்கு அவங்க அந்த கிரிட்டுக்குள்ளே வராங்கன்றது ஈஸியாக சொல்லிடுறாங்க.